அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஃபர்ஸ்ட் நான் அவர் அப்படிதான் சொல்லுவேன். அந்த மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர். போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாலே உடனே கொடுப்பாரு. அந்த அளவு வந்து ரொம்ப பந்தா இல்லாம யாருக்குனாலும் சரி உதவி பண்ணணும்னு நினைப்பாரு. எங்களுக்கு லாஸ்டா ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே சங்கங்கள்லாம் சேர்ந்து அவரை நாங்க கூப்பிட்டு அடுத்த கட்டம் நம்ம எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை நடத்துறது அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவர் பேசுனது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி தான். அவர் சொன்னார் எப்படி படம் எடுக்கணும், ஏன் எடுக்க கூடாது, எப்படிப்பட்டவங்க எல்லாம் படம் எடுக்கணும், இது மாதிரிலாம் படம் எடுக்காதீங்க, கடன் வாங்கி படம் எடுக்காதீங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னடா இவ்வளவு பெரிய ப்ரொடியூசர், நம்ம எல்லாம் ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்கும், அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்கா யதார்த்தமா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அங்கிருந்து ஒரு 25 பேர்கள் தனித்தனியா பேசி அன்பா பழகி அங்கேயும் எங்களுக்கு கூட இருந்து பிரஸ் மீட் எல்லாம் கூட இருந்து அவ்வளவு அருமையா பேசினாரு. அவர் திடீர்னு அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல மறைஞ்சிட்டா சொல்லும்போது எங்களால எல்லாம் தாங்க முடியல. ஏன்னா மிகச்சிறந்த மனிதர், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல மனிதர், மிக சிறந்த தயாரிப்பாளர், அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம், ஒரு மனிதரா ஒரு அற்புதமான மனிதர். அப்படிப்பட்ட மனிதரை எழுந்திருக்கிற என்டையர் ஆர்பி சௌத்ரி சார் குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். மிகப்பெரிய ட்ரிபியூட் வந்து இப்போ சார் சொன்னாரு 100வது படம் பண்ணணும், ஆர்வி குமார் சொன்னாரு. நான் சொல்றது மிகப்பெரிய ட்ரிபியூட். அந்த சூப்பர் குட் பிலிம்ஸ் தொடர்ந்து புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஜிவா சார், நீங்க ஒரு மிகப்பெரிய நடிகர், தமிழ் சினிமா வாண்டட் நடிகர், நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆனா இந்த நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் ஒரு 3-4 திரைப்படம் எடுக்கணும். மிகச்சிறந்த அதாவது புது புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஆர்பி சௌத்ரி சார் பேர் என்னைக்குமே நிலைச்சு நிக்கணும்னா சிறந்த இயக்குநர்கள், புது இயக்குநர்கள் தொடர்ந்து உங்க பேனர்ல வரணும். ஒரு 3-4 திரைப்படமாக நீங்க தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கணும். 100வது படம் மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து உங்க நிறுவனம் இயங்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாங்க பார்த்துட்டே இருக்கோம், பல நிறுவனங்கள் வந்து பல படங்கள் எடுத்துட்டு இன்னைக்கு திடீர்னு படம் எடுக்காம இருக்கிறத பார்க்கும்போதே மனசு கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இது வரக்கூடாது. அவரோட இந்த சகாப்தம் முடியக்கூடாது. இந்த சகாப்தம் தொடர்ந்து இன்னொரு 30-40 வருடங்கள் உங்க தலைமையில நடக்கணும். அதுதான் ஜிதேன் ரமேஷ் சார்ட்டும் ஜீவா சார்ட்டும் என்னுடைய கோரிக்கை. நீங்க அடுத்தடுத்து புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கணும். அதுல ஒரு படத்துல வேணா ஜீவா சார் நடிக்கலாம். ஏன்னா அவரு பெரிய நடிகர், எல்லா புதுமுக நடிகர் இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது அவரால். பட் ஆனா இந்த நிறுவனம் தொடர்ந்து நிறைய படங்களை பண்ணி அவரை காலங்காலமா அவர் பேர் சொல்ற மாதிரி நிலைச்சு நிக்கணும். நன்றி, வணக்கம்.